கூடுதல் உழைப்பு, அதிக வரி, தாமதமான ஓய்வூதியம். ஜெர்மனியில் தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள புதிய ஓய்வூதிய சீர்திருத்த யோசனை இதுதான். ஓய்வூதிய முறையை முழுமையாக மாற்றியமைப்பதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின்படி பல தொழிலாளர்கள் இனி 67 வயதை கடந்தும் பணியாற்ற வேண்டிய நிலை உருவாகலாம் என்று கூறப்படுகிறது. இதில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள விஷயம் என்னவென்றால், உங்களது வயது எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களது ஓய்வு பெறும் வயதும் தள்ளி போய்கொண்டே இருக்கும். மக்கள் நீண்ட காலம் வாழும் சூழலில் ஓய்வு பெறும் வயதை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நிரந்தரமாக நிர்ணயிப்பது பொருத்தமல்ல என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். அதற்கு பதிலாக சராசரி ஆயுட்காலம் உயரும் போது ஓய்வு பெறும் வயதும் அதற்கேற்ப தானாக உயர வேண்டும் என்று அவர்கள் ஜெர்மன் அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்துள்ளனர். ஜெர்மனியின் தற்போதைய ஓய்வூதிய முறை ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் இயங்குகிறது. நீங்கள் இப்போது வேலை செய்து தற்போதைய முதியவர்களின் ஓய்வூதியத்திற்கு பணம் செலுத்துங்கள். நாளை நீங்கள் முதியவராகும் போது அடுத்த தலைமுறை தொழிலாளர்கள் உங்களுக்கான ஓய்வூதியத்திற்கு பணம் செலுத்துவார்கள் என்பதுதான் அது. ஆனால் இங்குதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஜெர்மனி மக்கள் தற்போது சராசரியாக முன்பை விட 10 ஆண்டுகள் கூடுதலாக உயிர் வாழ்கிறார்கள். இதனால் ஓய்வூதியம் வாங்கும் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் அங்கு பிறப்பு விகிதம் மிக குறைவாக இருப்பதால் வேலை செய்து வரி செலுத்துவதற்கான எதிர்கால தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது. இந்த சூழலில் ஓய்வூதிய அமைப்பை எவ்வாறு சரி செய்வது என்பதையே ஜெர்மன் அரசு தற்போது தீவிரமாக யோசித்து வருகிறது. இளைஞர்கள் தங்களுக்கு ஒரு நாள் நிலையான ஓய்வூதியம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறார்கள். நீங்கள் வழங்கியுள்ள சீர்திருத்தத்தில் உள்ள சில முக்கிய குறிப்புகள் நமக்கு நம்பிக்கையை தருகின்றன. எங்கள் கூட்டணி இந்த சீர்திருத்த திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் வெறும் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது மட்டுமல்ல, இதுவரை ஓய்வூதிய பங்களிப்பு அமைப்பிற்கு வெளியே இருந்த சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளையும் அதற்குள் கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி 45 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் எவ்வித பிடித்தமும் இன்றி 63 வயதிலேயே ஓய்வு பெற அனுமதிக்கும் தற்போதைய சலுகையையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் முதன்முறையாக ஸ்வீடன் நாட்டின் ஓய்வூதிய மாதிரியைப் போல தங்களிடம் உள்ள ஓய்வூதிய நிதியின் ஒரு பகுதியை நிதி சந்தைகளில் முதலீடு செய்யவும் ஜெர்மனி திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக இந்த திட்டத்தில் அதிக வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் அரசு முயல்கிறது. இதன் மூலம் தொழிலாளர்கள் தாங்கள் ஓய்வு பெறும் போது தங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும்.